இடி முழங்க மழை பெய்து ஓஞ்ச மாதிரி இருக்கு. அதுல அடமழை நின்னாலும் மரமழை நிற்காதான். அது போல நம்ம பெரிய மழை நின்றுச்சு, இந்த சிறிய மழை பெய்யுது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது நாம் தடுக்கலாமா? சீக்கிரம் 2 வார்த்தைகள் முடிச்சிடணும். அப்பர் பெருமான் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டாருடைய அமுதே விண்ணிலே மறைந்தருள்புடி வேதநாயகனே கண்ணினால் திருக்கோலம் நன்னி நான் தொழ நயந்த அருள்புடி என பணிந்தார். அப்படி இப்படி நம்ம கையிலை காட்சியை நம்ம கண்டு தொழுது கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த இடம் கரையேற விட்ட குப்பம். நானும் வந்துட்டே இருக்கிறேன். நம்மளை கரையேற்றணும்னு அந்த ரோட்டில் போய் இந்த ரோட்டில் போய் கடைசியில் கரையேற்றிட்டு முன்னாடி முதல்ல வந்திருக்கோம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லா செய்தியும் சொல்லிட்டார் நம்ம அன்புக்குரிய குமரலிங்கம் அவர்கள். ஒரே ஒரு செய்தி, இந்த கரையேற விட்ட குப்பங்கிறத அப்பர் சாமியிலே சொல்றார். அப்பர் சாமியுடைய வரலாற்றில் 63வது பாடல்ல சேக்கிழார் சாமிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாம் நம்மளுடைய குலம் செய்த தவத்தினாலே, அப்பர் சாமியினுடைய வாக்கு, குலம் செய்த தவத்தினாலே இந்த சூழ நோய் எனக்கு வந்தது. இந்த சூழ நோய் வரலைன்னா இன்னும் நான் அவநோயில இருந்திருப்பேன். அந்த சூழ நோயை கொடுத்தது யாருன்னா, பவனத்தினால் வரக்கூடிய வினைகளை நீக்கும் இறைவனுடைய திருவருள். அந்த நெறியில போகாம என்னை நன்னெறியாம் கரையேற விட்ட குப்பம் கரையேற விடு என்று திலகவதியார் இடத்துல சுவாமிகள் கேட்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கரையேறும் நிச்சயமாக இவ்வளவு பேர் இன்னைக்கு நம்ம எல்லாம் கரை ஏறிட்டோம். இன்னொன்று நம்மளுக்கு எந்த இதுவும் வராது. ஏன்னா இவ்வளவு திருமுறைகளையும் கேட்டு நம்ம அப்பவே அப்பர் சாமிகளுக்கு இறைவன் அருளாமையினால் அந்த மதத்துக்கு போனார், சமண சமயத்துக்கு. மீண்டும் வரும்போதும் சொன்னார், இறைவனுடைய திருவருள் கூட்ட இந்த சமயத்துக்கு வந்தார். அப்படிப்பட்ட இந்த நல்ல திருப்பணியை செய்திருக்கின்ற அன்பர்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா மண்டல பூஜையில் எனக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். அப்படிதான் வருவேன், இல்லைன்னா வரணும். ஏன்னா செய்தி பூரா அவரே சொன்னார். இந்த சாமிகளுக்கு ஒன்றும் தெரியாது போயிருக்குது. கடைசியில் அவர் சுருக்கமாக சொல்லிட்டாரு, திருக்குறளை போல 2 வரியில முடியுங்க. எப்படி முடிக்க முடியும் அப்பர் சாமி வரலாற்று? ஆக அப்பர் சாமியின் வரலாற்றிலிருந்து ஒன்று நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு இறைவனுடைய திருவருள் இருக்குமானால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்காது. எப்படின்னு கேட்பீங்க. ஒரு சூழ நோய் தான் இறைவன் கொடுத்தார், கண்ணுக்கு தெரியல. அதே சொல்றாரு, கூற்றாயினமார் உலக்களில் கொடுமை பல செய்தன நானறியே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் வழங்குறோம். அப்படி இருக்கிற அன்னைய தோற்றாது என் அகம்படியை குடரோடு முடக்கிட ஆற்றேன். அந்த சின்ன நோயை தாங்க முடியல, உயிரை விடுற மாதிரி இருக்குன்னு அழுகிறார். இறைவனுடைய திருவருள் பெற்ற பின்னால சுண்ணாம்பு காலதாயில 7 நாள் வைக்கிறாங்க. கதவை இரும்பு கதவை போட்டு பூட்டி 7 நாள். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இன்னைக்கு நம்ம உள்ளமெல்லாம் எப்படி குளிருதோ அது போல நல்லா வானம் வெயில் இல்லாமல் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இதே வெயில் அடிச்சுன்னு இந்நேரம் நீங்கள் எல்லாம் நிற்பீங்களா? எல்லாம் விசிறிட்டு இருப்போம். 7 நாள் சுண்ணாம்பு கால்வாயில் வச்சு தீ மூட்டி அந்த சுண்ணாம்பு வெடிக்கிற சத்தம் காதெல்லாம் ஜப்பெல்லாம் போயிடும். அந்த உஷ்ணம் எல்லாம் வெந்து போயிடும். அப்படி இருக்கிற போது 7 நாள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டால், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு வெந்தாலும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டுன்னா குமரலிங்கம் வேற இந்த சாமி பேச கொடுத்தது நேரம் தப்பா போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்குதுங்கிற அப்போ இறைவனால் கொடுக்கப்பட்ட தண்டனை சிறிதானாலும் நம்மளால தாங்க முடியாது. இறைவனுடைய திருவருள் இருக்குமானால் நமக்காக எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதெல்லாம் நமக்கு இன்பமே அல்ல, அது துன்பம் வராது என்பதை அப்பர் சாமியினுடைய வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லி, வாய்ப்பு கிடைக்கணுமானால் மண்டல பூஜையில் விரிவாக பேசுவோம் என்று சொல்லி அவர் குமரலிங்கத்தினுடைய வாக்கு கேட்ப நாம் நிறைவு செய்கின்றோம். போற்றியோர் நிச்சயம்.